இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வளர்க்குறதுக்கு என்னென்ன படிமுறைகளை கையாளணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு அவங்ககிட்ட நெகட்டிவ் தாட்ஸும் பாசிட்டிவ் தாட்ஸும் இருக்குன்னு தெரியும். ஆனால் நெகட்டிவ் தாட்ஸை விட்டுட்டு பாசிட்டிவ் தாட்ஸை எப்படி கைப்பிடிக்கிறது, கடைப்பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வளர்ந்து வந்த காலத்தில் நிறைய நமக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் அதுவே பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய இருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, நம்மளுடைய ஆட்டிடியூட்ஸ் நல்லா இருக்கும். ஆனால் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படி நிறைய இருந்தால் எங்களால் அதை மாற்றிக்க முடியுமா? அது ரொம்ப லேசான வேலையா? என்ன சொல்கிறீங்க? முதலாவது தான் இதை மாற்றிக்க முடியும். ஆனால் அதுக்கு முழு பொறுப்பாளியும் யார்? நீங்கள் தான் அதற்கு முழு பொறுப்பாளி. நான் என்ற நபரை என்னை மாற்றிக்கிறதுக்கு முதலாவதாக ரெடி ஆகணுங்க. அதுதான் நம்பர் 1. அதே மாதிரி நிறைய பேரை தங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ இல்லாட்டி தங்கள்கிட்ட நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறனால நம்ம மற்றவங்களை குறை சொல்லுவோம். அவங்கனால தான் இப்படி ஆகிட்டோம், இவங்கனால தான் அப்படி ஆகிட்டோம். கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும், சேரையும், பொஸ்ஸையும், ரைட், ஸ்கூல் டீச்சரையும், ரைட், பெற்றோரையும், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் குறை சொல்லுவோம். இப்படி குறைய கூறி நம்மகிட்ட எந்த பிள்ளையுமே இல்லை, எல்லா பிள்ளையும் அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குறை கூறுற பழக்கத்தை முதலாவதாக நிறுத்தணும். அடுத்தது தான் நமக்குள்ள நல்ல மனப்பாங்க வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் ஒன்று, அதாவது ஒரு விழிப்புணர்வு ஒன்று எப்பயுமே நமக்குள்ளே இருக்கணும். எதை செஞ்சாலுமே இதில் நல்ல மனப்பாங்க எப்படி இதை நம்ம ஹேண்டில் பண்ணலாம், நல்ல ஆட்டிடியூட் உள்ளவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே எப்பயுமே ஒரு அவேர்னஸ் ஒன்று இருக்கணும். நல்ல மனப்பாங்க பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் விருப்பமா? அந்த விருப்பம் இருக்கணும். விருப்பம் இல்லாட்டி நல்ல மனப்பாங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. நல்ல ஆட்டிடியூடை உருவாக்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிசிப்ளினாக நம்ம இருக்கணும். அதே மாதிரி சிரத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஆர்வத்தோட அதில் ரொம்ப இறங்கி வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கணும். அது மீட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எப்பயுமே அதில் அக்கறை இருக்கணும். அதே மாதிரி இல்லை நான் இதை உருவாக்குவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம செயற்படணும்.